ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறவங்க தாங்க. இவங்க வீட்டில இருந்தே வேலை செய்வதற்கான நிறைய பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்டான வேலை வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் உங்கள் மொபைல் இருந்தாலே போதும், பார்ட் டைமில் எப்போ வேணாலும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணலாங்க. இதை பற்றின விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலிருந்து கூட செக் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போது இந்த ஒரு திட்டத்தில் நிறைய புதிய புதிய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற விவரங்களை இதில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்குங்க. இதில் நிறைய பேருக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகியிருந்திருக்கலாம். இல்லை ஒரு 3 வருஷத்தில் யாராவது புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். நிறைய இடங்களில் இப்போது உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் நடந்துட்டு தான் இருக்குங்க. அங்கே மட்டும்தான் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய அப்ளிகேஷன்ஸ் தர முடியும். அது மட்டும் இல்லாமல் புது அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் உங்களுடைய ரேஷன் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே எல்லாருக்கும் வந்துடாதுங்க. இதில் கவர்மெண்ட்டில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, க்ரைட்டீரியாவும் இருக்குது. அதில் மேட்ச் ஆகிறவங்களுக்கு மட்டும்தாங்க பணம் வரும். இப்போது ஏற்கனவே கேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா 3 கட்டமாக நடந்துகிட்ருக்குங்க. அதாவது 3 மாதங்களாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெரிஃபிகேஷன்ஸ்க்காக அனுப்புகிறாங்க. ஃபீல்டு லெவலில் உங்களோட வீடுகளுக்கே வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ரெக்கமெண்டேஷன் எலிஜிபிலிட்டியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடும். அதே ரிஜெக்ஷனும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிஜெக்ஷன் இந்த இன்எலிஜிபிலிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா அது ரிஜெக்ஷன் ஆகிடும். இப்போ அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு யாராவது மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது கேம்பில் போய் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு டவுட் கேட்குறீங்கன்னா, உங்களோட ஊரில் கேம்ப் நடக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல், சப்போஸ் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற வேறு ஏதாவது மையங்கள், இந்த முகாம்கள் எங்கே நடக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் முகாம்களில் பெட்டிஷன்ஸ் தரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 15லேருந்து 16 டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான நிறைய சேவைகள் இதில் கொடுத்துட்ருக்குறாங்க. தீர்வுகளும் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 60 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தீர்வுகளும் கிடைச்சிடுது. இப்போ கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு சிறப்பான திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது, முகாமில் அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முகாம்கள் நடக்குது அப்படிங்கிற விவரங்களை உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரேஷன் கார்டு இருக்கணும். ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் அப்ளை பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஃபேமிலி இன்னொருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முகாமில் நீங்கள் எலிஜிபிளோ இன்எலிஜிபிளோ எப்படி இருந்தாலும் நீங்கள் போய் முகாமில் மனுக்கள் கொடுத்துக்கலாம். அதை பரிசீலனை பண்ணிவிட்டு ஆய்வு அறிக்கை பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி மகளிர் உரிமை தொகையோட அடுத்த கட்டத்தில் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கும் பணம் வரும். ஒவ்வொரு மாதமுமே இந்த பணம் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தாங்க கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பெண்கள் பயனடைச்சிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு திட்டம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.